அன்பான நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, 25ஆம் தேதி நீதிமன்றத்திலே வழக்கின் போக்கு எப்படி இருந்தது? அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். இந்த பதிவானது நான் அங்குசன் தோழர் தம்பி தினகரன் அவருடைய பதிவை முழுமையாக கேட்ட பிறகு அதிலிருந்து அநேக முரண்பாடுகளுக்கு நான் தெளிவை தர வேண்டும் என்பதற்காகவே இதை பேசியுள்ளேன். ஏனென்று சொன்னால், அவர் பேசியுள்ள முரண்பாடான கருத்துக்கள் அநேகரை குழப்பத்திலே ஆழ்த்தும். அவர்கள் அடிக்கடி இதே மாதிரியான குழப்பமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அவருக்கும் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்பதற்காகவே இந்த பதிவு. நீங்களும் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் தோழர்களே. நியோமேக்ஸ் இது ஒரு நிதி நிறுவனமா, மோசடி நிறுவனமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இவர்களுடைய பிசினஸ் கான்செப்ட் என்ன என்பதை மட்டும் நான் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நண்பர்களே, இந்த விஷயங்களை நான் பல்வேறு ஊர்களில் போகும்போது நான் மீட்டிங் போட்டு நான் பேசியிருக்கிறேன். இப்பொழுது நாம் இவர்கள் மீது கோவப்படுவது, நமக்கு பணம் கிடைக்கவில்லையே, இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தில் நாம் கோவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முதலீடு செய்யும் பொழுது நாம் எந்த நிலைமையில் முதலீடு செய்தோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம் மனசாட்சி தட்டி எழுப்பி கேட்டுக்கொள்ள வேண்டும். இவர்கள் ஆரம்பித்த நோக்கம் நல்ல நோக்கம்தான். ஜிஎஸ்டி ரைடு வந்தப்ப அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, அருமையான கான்செப்ட். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இது அங்குசன் தோழர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது இவர்கள் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அதற்கு நிதி திரட்டுவதற்காக ப்ரீலான்ச் என்ற மெத்தடிலே மக்களிடம் பணம் வசூல் செய்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர்களை பற்றி யாருக்கும் தெரியாது. ரியல் எஸ்டேட் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஆரம்பத்தில் இவங்க எப்படியாப்பட்ட ஆளு, என்ன பேக்ரவுண்ட் என்னங்கிறதுல யாருக்கும் தெரியாதனால அதிகமாக முதலீடுகள் வரவில்லை. ஆரம்பத்தில் இவர்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துனாக்கா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு ஏக்கர் நிலத்தை 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட நிதி திரட்டுறாங்க. வெறும் ஒரு ஏக்கர் நிலத்தை 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு 2 லட்சத்துக்கு வாங்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான் வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கும்போது ஒரு ஏக்கர் என்பது 43,560 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 43,560 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஒரு ஏக்கருக்கு 2 லட்சத்துக்கு வாங்கினாங்கன்னா 2 லட்சம் டிவைடட் பை 43,560 போட்டீங்கன்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மதிப்பு ₹4.59 என்னமோ வருங்க. ₹5 வச்சுங்க. எவ்வளவு? ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் ₹5 கிட்ட தான் வருது. ரவுண்டா ஒரு அப்ராக்சிமேட்டா ₹5 வருதுங்க. இவங்க அந்த இடத்த என்ன பண்றாங்க, ப்ரீ லான்ச் சொல்லி மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்த டோசிங் பண்ணி அதை டிடிசிபி அப்ரூவலா மாத்தி விற்பனைக்கு வர்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கும் என்ன பிளாட்டுகளா பிரிப்பதற்கும் டைம் எடுக்கும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பாண்ட்லயே ஒரு 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு லேண்ட்லாம் கொடுக்கப்படும் கீழே எழுதியிருக்காங்க. இதுதான் ஆரம்ப காலத்துல கான்செப்ட், நல்ல கான்செப்ட். அப்போ டிடிசிபி அப்ரூவல் வாங்கின பிறகு ஒரு ஸ்கொயர் ஃபீட் மதிப்பு ₹600 மாறுதுங்க. மினிமம் ₹600 மாறுது. அப்ப நிகர லாபம் எவ்வளவு? இவங்க வாங்கினது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் ₹5, ₹4.59. இவங்க நிகர லாபம் எவ்வளவு? ₹595. ₹5 வச்சுட்டா விட ₹600 மாறும்போது ₹595 இவங்களுக்கு நிகர லாபம். அந்த ₹595 எடுத்துதான் இவங்க மந்த்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஏன்னா பணம் போட்ட முதலீடு போட்டிருக்காங்கல்ல, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போட்டிருப்பாங்க, முதலீடு பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சும்மா விடுவாங்களா? அதை மந்த்லி ஏதாவது ஊக்கத்தொகை வேணும் இல்லையா, அதான் ஊக்கத்தொகைன்னு வச்சாங்க. மந்த்லி இன்சென்டிவ் தான் வச்சாங்க. அது வட்டின்னு வரல, வட்டின்னு வைக்கல. அவங்க ஒரு ஊக்கத்தொகை தான் வச்சாங்க. எந்த லெவல்ல ஊக்கத்தொகை வச்சாங்கன்னா, பெர்சன்டேஜ் அடிப்படையில் வச்சாங்கன்னா கிடைக்கிற லாபம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹595 லாபம் கிடைக்கும். அதுல இருந்து எடுத்துதான் மாதாந்திர ஊக்கத்தொகைன்னு கொடுத்து வந்தாங்க. மீதி காசை வச்சுதான் அந்த இடத்துல பெட்ரோல் பங்கு, ஸ்கூலு இப்பெல்லாம் கட்டுறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினாங்க. டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்துருது. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, டிடிசிபி வாங்கி வர்றதுக்குள்ள பெட்ரோல் பங்கு, ஸ்கூலு, ஹோட்டல் இப்படி கொண்டு வந்தோடனே அதனுடைய மதிப்பு பல்வேறு மடங்கு அதிகமாயிடுது.
அப்ரிஷியேட் ஆயிடுது. குறைந்தபட்சம் 2 மடங்காவது ஆயிடும். இவங்க கேட்கறாங்க, கூட்டு கேட்கறாங்க, உங்களுக்கு நிலம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்கறாங்க. எனக்கு பணமா வேணும்னாக்கா ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பணமா நாங்க திருப்பி கொடுத்துறோம். ஏன் 4 வருஷம் வெயிட் பண்ண சொல்றாங்கன்னா, அது 4 வருஷத்துல இருந்து என்னன்னா அதனுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிடுது, அப்ரிஷியேட் ஆயிடுது. உதாரணத்துக்கு ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடம் ஹைகோர்ட் வரக்கு முன்னாடி என்ன ரேட்ல இருந்தது, இப்ப அங்க போய் கேட்டு பாருங்க. மதுரை ஹைகோர்ட்டை சுத்தி உள்ள இடத்துல என்ன ரேட்னு கேட்டு பாருங்க. பல்வேறு மடங்குகள் அதிகமா இருக்கும், 4-5 மடங்குகள் அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா அப்ரிஷியேட் ஆகிறது, இவங்களே அப்ரிஷியேட் பண்ணி விட்டுறாங்க. ஸ்கூல் கட்டிடுறாங்க, அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு, ஹோட்டல் இப்படி கொண்டு வந்தோடனே அதனுடைய மதிப்பு அப்ரிஷியேட் ஆயிடுது. அவங்க 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 மடங்கு கொடுக்கறது. இது என்னங்க, இது சாத்தியம் இருக்கா இல்லையா? இது நல்ல பிசினஸ் கான்செப்ட். இது கவர்மெண்ட் அபிஷியல்ஸே பாராட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் செய்த தவறு என்னவென்று சொன்னால், முறையாக அந்த முகவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, வீடுகளை போய் பிசினஸ் பண்ணும்போது, பிசினஸ் எடுக்கும்போது, முதலீடுகள் வாங்கும்போது வட்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நிறுவன தலைவர்கள் தடுக்க தவறி விட்டார்கள் என்று நான் சொல்லுவேன். அப்புறம் மெச்சூரிட்டினே பேசி பழகிட்டாங்க. இதன் காரணமாகத்தான் இவர்களது பிசினஸ் பட்ஸ் ஆக்டின் கீழே வந்துருச்சு. ஆக்சுவலா பட்ஸ் ஆக்டிங்ல வரக்கூடாது, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல தான் வரணும். இது வந்தது காரணம் இவங்களுடைய வாய் தான். இதை எல்லா தோழர்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்ல கான்செப்ட், இவங்க வாயால தான் கெட்டாங்க. முறையான ஒரு ட்ரைனிங் இல்ல முகவர்களுக்கு. இப்படி முறைப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல இந்த நிறுவனத்தை யாருமே தொட்டிருக்க முடியாது, நேரம் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ஆயிருப்பாங்க. இந்த பிசினஸ் கான்செப்ட்ல இருந்து நழுவி வந்ததன் காரணமாகத்தான் இவங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டாவது இவங்க நிலத்தை கொஞ்சம் தான் பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்பப்ப நிலங்களை பதிவு பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த சிக்கலே வந்திருக்காது. ரியல் எஸ்டேட்ல இருந்து இவங்க நிதி நிறுவன மோசடிங்கிற இதுக்கு வந்திருக்கவே முடியாது, வந்திருக்க மாட்டார்கள். இது நான் ஏன் இந்த சமயத்தை சொல்றேன்னா, இந்த அங்குசன் தோழர் தினகரன் சொன்னதுல முரண்பாடுன்னு சொன்னல, அந்த முரண்பாடை களைய வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய உறுப்பினர்கள் அதை பாக்குறாங்க, அவங்களுக்கு தவறான சிந்தனை, தவறான எண்ணம், குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். வேற இதுல எந்த உள் குத்தும் உள் நோக்கமும் கிடையாது. கமலக்கண்ணனோ பாலாவோ எனக்கு யாரும் சொல்லி இதை பேசுங்கன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்ப பேசிட்டு இருக்க டைம் 11:22 நைட்டு பேசிட்டு இருக்கிறேன் நான். சோ யாருக்குமே தெரியாது இது. இப்பதான் அவருடைய தினகரன் தோழருடைய இதை கேட்டேன், நான் பதிவை கேட்டேன். அவங்க செய்தியா தான் நான் போடுறேன், நீங்க எங்களை தப்பா நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு. அவங்க செய்தியா போட்ட அப்புறம் தீயா போட்டுறாங்க. அவங்க குரில் தீ நெடில் தீயாக்கிறாங்க, தீயாக்கிறாங்க. அது மக்களை குழப்பத்துக்கு ஆளாக்கிறது. அதனால பேசிட்டு இருக்கேன். இப்போ இன்னொன்னு, 25ஆம் தேதி அவரே தான் சொல்றாரு, இவங்க இந்த கமிட்டி கேட்கறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நிறுவனம் அந்த முதலீட்டாளர்கள்லாம் உண்மையான முதலீட்டாளர்கள் தானா, அவங்க பாண்டு வச்சிருக்கலாம், ஒரிஜினல் பாண்டு தானே, என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கமிட்டி போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல என்னங்க தப்பு இருக்கு? இப்ப நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். நீதியரசர் அவர்கள் சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு ஆவல்ல இப்போ மதிப்பீடு கமிட்டி போடுறாங்க. ஆனா ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு தெரியுமா? ஈஓடபிள்கிட்ட தான் இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன், ஆரம்ப புள்ளி ஈஓடபிள்யூ கிட்ட தான் இருக்கு. நீங்க மதிப்பீடு நீங்க செஞ்சீங்கன்னா கூட முதலீட்டாளர்களுடைய முதலீடு தொகை எவ்வளவு என்று யார் சொல்ல முடியும்? புகார்தாரர்களுடைய முதலீட்டாளர்களுடைய முதலீடு பணம் எவ்வளவு என்பது யார் சொல்ல முடியும்? ஈஓடபிள்யூ தான் சொல்லணும். அதுக்கு அவங்க 161 அட்டாச்மெண்ட் போட்டாதான் உங்களுக்கு அந்த பிகர் கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளவு லயபிலிட்டி அப்படின்னு கிடைக்கும். வெறும் ஆய்வு மட்டும் பண்ணிட்டாக்கா அந்த தொகை எவ்வளவு தெரியணும்ல, அப்படிதான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சொத்து போதுமான அளவு கொடுத்திருக்காங்களா இவங்க, அல்ல இன்னும் வேணுமா என்பது எப்பொழுது தெரியும்? அந்த ஆரம்ப புள்ளியான ஈஓடபிள்யூ வரக்கூடிய முதலீட்டாளர்களுடைய முதலீடு எண்ணிக்கை மதிப்பு எவ்வளவு கோடிகள் என்பது தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் அதற்கு இணையான சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்து இது போதுமான அளவு இருந்தால் நிலங்களே பிரித்து கொடுத்து விடலாம். இல்லை எனக்கு சில புண்ணியவான்கள் சொல்ற போல எனக்கு பணம் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தாங்கன்னா அவர்களை புறந்தள்ளி ஓரமா வச்சுக்கிட்டு முதல்ல நிலமா அவங்களுக்கு நிலமா கொடுத்துட்டு மீதி பணமா தான் வேணும்னு உட்காந்துருக்கவங்களுக்கு நீங்க ஏலத்தை விட்டு கொடுக்கறது நீங்க அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அதுல எக்கச்சக்கமான சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் வரும். சோ மதிப்பீடு மட்டும் பண்ணி என்ன பிரயோஜனம் இருப்பது என்பது எங்களுடைய கேள்வி. மூத்த குடிமக்கள் அறிவார்ந்த சமூகத்தினுடைய கேள்வி என்னன்னா, நீதியரசனுடைய எண்ணம் நல்ல நோக்கம், அவருடைய நிலைப்பாடு எல்லாம் சரிதான். ஆனால் மதிப்பீடு செய்தாலும் கூட எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்பது யார் கையில் இருக்குன்னா ஈஓடபிள்யூ கையில தான் இருக்கு. அவங்க 161 அட்டாச்மெண்ட் போட்டு
இப்ப அதுக்கு தான் வந்து என்ன ஆய்வு கமிட்டி போடணும்னு சொல்றாங்க நிறுவனம். இதுல தவறே கிடையாது தோழர்களே, தவறே கிடையாது. அந்த ஆய்வு கமிட்டி போட்டாதான் மதிப்பீடு கமிட்டிங்கிறது தனி. சொத்துக்கள் நிறுவனம் கொடுத்திருக்க சொத்துக்கள் வந்து சரியான அளவு இருக்குதா, என்ன மதிப்புல இருக்குது, மதிப்பீடு போடுவாங்க இல்லையா. நிறுவனத்தார் கேட்கிற நியாயம் தானங்க. ஏங்க நீ வந்து வெறும் 30 கோடி 33 கோடின்னு சொல்லி போட்டீங்கன்னா, உங்க இஷ்டத்துக்கு போட்டீங்கன்னா என்ன அது எப்படிங்க நியாயம்? சந்தை மதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, சந்தை மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப நான் தான் ஒரு நிலம் வாங்குறேன்னா அது வாங்கின விலைக்கே வித்துருவேனா? அந்த நான் விற்கிற சமயத்துல சந்தை மதிப்பு எவ்வளவோ அதை மதிப்பீடு பண்ணுவேன். நான் அந்த விலைக்கு தானே விற்பேன். அதே மாதிரி நிறுவனத்தார் கேட்கறது நியாயம் தானே. சோ அதனால மதிப்பீடு குழு என்பது தனி. இந்த ஆய்வு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் முகாந்திரம் இருக்கா, உண்மையான கம்ப்ளைண்ட் தானா எல்லாம் ஆய்வு செய்யறது எதுக்குனாக்கா, அப்பதான் இவங்களுக்கு எவ்வளவு தேவை, சொத்துக்கள் தேவை, முதலீட்டாளர்களின் முதலீடு எவ்வளவு வந்து நிறுவனம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறது என்ன தவறு இருக்கிறது என்று நான் தினகரன் அவர்களை கேட்கிறேன். தம்பி தினகரன் தான் கேட்கிறேன். நான் என்ன தவறு இருக்கு? நிறுவனத்துக்கு சப்போர்ட்டா பேச நினைக்காதீங்க. இது உண்மைதான். நான் யதார்த்தவாதி, நான் யதார்த்தமா தான் பேசுவேன். முதலீட்டாளர்கள் அன்றே முதலீடு செய்யும் பொழுது தெரியாதா? கிளியரா பாண்டுக்கள் எழுதியிருக்காங்க. 3 மாசத்துல பதிவு பண்ணி தருவோம், 15 நாள்ல பதிவு பண்ணி தருவோம்னு போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போவேன், ஈஓடபிள்யூக்கு போவேன், நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்றது, நம்மளை நோக்கி 3 விரல் இருக்குங்க. அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நம்மளை நோக்கி 3 விரல் இருக்கு. இதுல இவர் வேற சிண்டு முடிச்சு விடுற மாதிரி பேசுறாரு. இவங்க எல்லாம் ஒற்றுமையா இல்ல, நிறுவனத்தார் மேலதான் இவங்க கோபத்தை காமிக்கணும்னு சொல்றீங்களே தினகரன் அவர்களே. எங்களுடைய நிலைப்பாடு, மூத்த குடிமக்களுடைய நிலைப்பாடு, நாங்க சாகிறதுக்குள்ள வாங்கணுங்கிறது தான். இது வரைக்கும் நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஒரு வழக்காவது இந்த மாதிரி 554 வழக்கு வந்திருக்குது. 554 வழக்குல இது வரைக்கும் ஒரு வழக்காவது செட்டில்மெண்ட் நடந்திருக்கா? 5 இயர் செட்டில்மெண்ட் நடந்திருக்குதா? முழுசா நடந்து முடிஞ்சிருக்குதா? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வழக்குல முழுசா நடந்து முடிஞ்சிருக்குதா? எல்லாம் அறகுறை. நிறுவனத்தார் இல்ல ஓடி போயிருவாங்க, ஜெயில போய் உட்காந்துக்குவாங்க. இவன் ஒருத்தன் தான் ஏதோ இருக்கிறேன் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்றான். நீங்க அவனையும் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு நடைமுறைக்கு வாங்க. அவன் கேட்கிற ஆய்வு கமிட்டியில தப்பே இல்ல. அப்ப அந்த ஆய்வு கமிட்டி போட்டாதான் எவ்வளவு புகார் வந்திருக்கு, எவ்வளவு லேபிலிட்டி தேவை, எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். புகார்தாரர்களுடைய முதலீடு எவ்வளவு என்பது தெரிய வரும். அதுதான் ஆரம்ப புள்ளி. நான் திருப்பி சொல்றேன், நீங்க மதிப்பீடு செஞ்சு வச்சிடலாம். ஆனா முதலீடு எவ்வளவு தெரியணும்னாக்கா 161 அட்டாச்மெண்ட் போட்டு இவர்கள் ஈஓடபிள்யூ வாயிலிருந்து வந்தாதான் உண்டு அந்த கணக்கு வழக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க சொத்துக்களை ஏலம் விடுறதா என்னங்கிறதா நீங்க அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஒட்டுமொத்தமா வந்து ஏலத்துக்குன்னே முடிவு போயிடாதீங்க. அது வந்து முதலீட்டாளர் எவ்வளவு லாஸ்ங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பரிதவிச்சுட்டு இருக்கிறோம். நாங்க ஏன் புகார் கொடுக்கல? தினகரன் நான் சொல்றேன், ஏன் புகார் கொடுக்கலனாக்கா, தோழரே, சகோதர சகோதரிகளே, நாமளும் புகார் அளித்திருந்தால் இன்னும் லேட்டா தாமதமா தான் ஆயிருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு இந்த வழக்கு எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஒரு நல்ல நீதியரசர், ஒரு இறை தூதர் வருவார் நமக்கு தெரியாது. அதன் காரணமாக நாம் வந்து பழைய வழக்குகளோடு வழக்கா ஒரு 10 11 554 555 கரைஞ்சு போயிருது. கோர்ட் மூலமா தீர்வு வராதுங்கிற நம்பிக்கையில நம்ம வந்து என்ன பண்ணோம், புகார் அளிக்கவில்லை. ஒரு குரூப், பெரிய குரூப், மாஸ் குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வெளியில புகார் அளிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாமளும் சேர்ந்துட்டோம்னா இன்னும் இந்த வழக்கு தாமதம் தான் ஆகும், இன்னும் இழுத்தடிக்கப்படும். அதன் காரணமாக தான் நம்ம புகார் கொடுக்காம இருக்கிறோம். ஆனால் எந்த நேரத்தினாலும் நம்ம புகார் கொடுக்கவோ நீதிமன்றத்தை அணுகவோ நாம் தயங்க மாட்டோம். தேவையின் அடிப்படையில் நாம் அதை செய்வோம். இந்த சங்கம், மூத்த குடிமக்கள் நலச்சங்கம், இளைய குடிமக்கள் நலச்சங்கம், அந்த நிலைப்பாட்டை கையிலே எடுக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வழக்கை யார் தாமதப்படுத்துவது, இழுப்பது என்பது நிறுவனத்தை சாடுவது போல குழப்பமான பேசி வருகிறார்கள் அநேகர். தோழர்களே, நிறுவனம் வந்து 5 இயர் செட்டில்மெண்ட் பண்றேன்னு அப்பவே அபிடாவிட் தாக்கல் பண்ணாங்க. அந்த அபிடாவிட் நான் வாங்கி பார்த்தேன். அபிடாவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க. முதல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் நாங்க செட்டில்மெண்ட் பண்ண சொன்னது யார்? நிறுவனம். நீதிமன்றம் நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒருவேளை நீதியரசர் இளங்கோவனர்கள் அப்பதே இதுக்கு ஒத்துக்கொண்டிருந்தார் என்று சொன்னால் இந்நேரம் பாதி செட்டில்மெண்ட் ஆயிருக்குங்க, முழுசா கூட முடிஞ்சிருக்கும். அப்புறம் அட்வொகேட் கமிஷன் போட்டு டேன்பீட் கோர்ட்ல இருந்து ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அது தண்டமணி சார் வந்து தடை விதிச்சாரு. அதை ஒருவேளை அனுமதிச்சிருந்தால் நேரம் பாதி செட்டில்மெண்ட் முடிஞ்சிருக்கும். சோ நிறுவனத்தை மட்டும் எப்படிங்க குறை சொல்ல முடியும் நம்ம? இப்போ அவர்கள் ஆய்வு கமிட்டி கேட்பது சரி 100% சரி. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பீடு தெரியணும்ல, எவ்வளவு புகார் வந்திருக்கு,
அதனுடைய தொகை எவ்வளவுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்ல, அவங்களுக்கு கொடுத்தாதானே அவங்க வந்து அதுக்கு தகுந்தபடி சொத்துக்களை ஒப்படைக்க முடியும். ஒருவேளை கம்மியா இருக்கா சொத்துக்களை இன்னும் அதிகமா கொடுக்கலாம். அவங்க எல்லா சொத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல தோழர்கள், அவசியமே இல்ல. எல்லா சொத்துக்களையும் கொடுக்கணும் அவசியமே இல்ல. ஏன்னா அவர்கள் நம்பி இருக்கிறவர்கள் போர் உகம் இருக்கும், நிறைய பேர் வெளியே இருக்கும் போது அவங்க எல்லா சொத்தையும் கொடுக்கணும் அவசியம் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதனால இந்த நிறுவனத்துடைய கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தோழர்கள், நல்ல கான்செப்ட். அந்த கான்செப்டை தவறாக புரிந்து கொண்டு தவளை தான் வாயல் கட்ட மாதிரி கெடுத்தது இந்த முகவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை வந்து சிலர் மீது வந்து நிறுவனமே வந்து ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி கேஸ போடுறாங்க. ஆமாய போடதான் செய்வாங்க. இந்த நிறுவனத்துல இருந்து நல்லா சம்பாதிச்சு கொளுத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எல்லா கேடரையும் இருக்கான். எஸ்ஹெச்ல இருந்து இசட் வச்சு டைரக்டர் வரைக்கும் இருக்கான். அதுல ஒரு சில டைரக்டர்களே வந்து நிறுவனத்துக்கு எதிராக வந்து கேஸ போட்டான்னா அவனை வந்து சும்மா விடுவாங்களா நிறுவனம்? அவனு இருந்து சம்பாதிச்சிருக்கான்ல, அவனு நிறுவனத்தை சம்பாதிச்சிருக்கான்ல, அவன் எந்த ஏஜ் குரூப்பா இருக்கட்டும் அவனு சம்பாதிச்சிருக்கான்ல, அவனு இந்த நிறுவனத்துல நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் கொள்ளடிச்சிருக்கான்ல, அவெல்லாம் இன்னைக்கு சங்கம் ஆரம்பிச்சுட்டு முந்திக்கிட்டு வந்து நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு போட்டானா என்னங்க நியாயம்? அவனே ஏங்க, அதாவது திருடங்களை சாவி கொடுத்த மாதிரி இந்த நிறுவனத்தில் நல்லா சம்பாதிச்சோடனே நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் போட்டானா அது எப்படிங்க ஒத்துக்குவாங்களா? நிறுவனம் ஒத்துக்குவாங்களா? நம்ம அந்த நிறுவனத்தின் டைரக்டராவோ ஒரு எம்டியாவோ இருந்தா ஒத்துக்குவோமா? கூடவே இருந்து சம்பாதிச்சவன் நல்லா சம்பாதிச்சு விட்டு அவனே வந்து ஈடிக்கு தகவல் சொல்லுவானா, அவனே வந்து சங்கத்தை அமைப்பானா, அவனே நிறுவனத்துக்கு எதிராக போராடுவானா, கேஸ போடுவானா? அப்ப நிறுவனம் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஆக்சிடென்ட் ஒன்னும் தப்பு இல்லையே, இது ஒன்னும் தவறு இருக்க மத்தியில் இதையும் பூதாகரமா கொண்டு வரணும். எல்லாத்தையும் புறந்தள்ளி நீதியரசர் வந்து அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க நிறைய செத்துக்கிட்டு இருக்கான். அந்த மனித தெய்வத்துக்கு தெரியுது. இந்த ஊடகவியலாளர்களுக்கும் சில வியாதியஸ்தர்களும் தெரிய மாட்டேங்குது, சில வழக்கின் நாயர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தெரியுது, அவர் வந்து இறை தூதருங்கிறனால அவருக்கு தெரியுது மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. வயது முதிர்ந்த கன்னிகளுக்கு திருமணம் முடிக்க முடியாம, மகள்களுக்கு திருமணம் முடிக்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, எத்தனை வயோதிகர்கள் கடைசி காலத்துல நாட்களை எண்ணிக்கொண்டிருக்காங்க. இன்னும் நாட்களோ வாரங்களோ மாதங்களோ வருடங்களோ சில வருடங்களோ வாழ்வில் விளிம்பில் இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய அவசரத்தை காமிக்கிறார். ஆனாலும் ஆரம்ப புள்ளி ஈவோடு தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். திருப்பி சொல்றாங்க. எப்படிங்க தெரியும்? இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் எவ்வளவு தேவை, எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாத்தானங்க மதிப்பீடு தொகை வந்து ஈக்குவலா இருக்கான்னு தெரியும். அதனாலதான் நாங்க ஆரம்பமே ஒரு யூடியூப்ல நாங்க பேசியிருந்தோம். கிளியரா கொஞ்சம் ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னா ஈஓடபிள்யூ தான் இருக்கு. ஆனா ஈஓடபிள்யூ குறைத்து மதிப்பிடவே இல்லை. டிஎஸ்பி அவர்களை கொச்சப்படுத்தி, அவர்களை திருமணத்தை கொச்சப்படுத்தி, அதாவது இவனுக்கெல்லாம் மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே மனிஷா மேடம் வந்து உண்மையிலே எனக்கு அவங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னா என்ன கூப்பிட்டு அந்த அளவுக்கு மிரட்டினாங்க, என்ன ரிமாண்ட் பண்ணிடுவாங்கலாம் சொன்னாங்க. அவங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு. என் பொண்ணு மாதிரிதான் அவங்க. ஆனா அவங்கள வந்து நேர்மையில்லாத அதிகாரி, அவங்களை மாற்றணும், இதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கு. எங்களை பொறுத்தவரை ஒரு சிலர் தனக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காமல் இந்த மேடம் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்காங்களே, லஞ்சம் வாங்குவது இல்லையே, குறிப்பா பச்சையா சொல்ல போனா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலரே இந்த மாதிரி ஆளுங்களை தூண்டி விடுறாங்கன்னு நம்ம மூத்த குடிமக்கள் சங்கம் சந்தேகிக்கிறது. உண்மையில அவங்க நல்ல ஆனஸ்டான ஆளு. அவங்களோட ட்ரைனிங்ல கூட நான் வந்து எனக்கு தகவல் வந்தது. அந்த ட்ரைனிங்ல இருந்த வேலை செஞ்ச இவங்களுடைய இதுல வந்து இவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த இதுல இருந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார். ரொம்ப அருமையான லேடி, நம்ம நல்ல நாலேஜ் உள்ளவங்க, மக்களுக்கு செய்யணும், நல்ல ஒரு பொதுநல செய்யணும் ஒரு எண்ணம் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தகவல் எனக்கு சொன்னார் ஒருத்தர். அவரு நம்ம எங்க சங்கத்துல வந்து ஜூனியர் சங்கத்துல ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் அங்க வேலை செஞ்சார். அந்த அகாடமியில போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு இல்லையா, அங்க வந்து அவர் ஒர்க் பண்ண வராது. சோ அவரே சொன்னாரு, ரொம்ப ஆனஸ்டா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வந்து ரொம்ப கிளீன் ஹேண்ட், அதாவது கரப்ஷன் இல்ல, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு சிலர் நம்மளும் வாங்க விட மாட்டேங்கிறாங்களே எண்ணத்துல இருக்கலாம் என்பது எங்களுடைய எண்ணம். அவர்கள் இந்த மாதிரி ஆளுங்களை தூண்டி விட்டு, ஏன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணவே இல்லை பாத்தீங்களா, அவங்களுடைய ஹானஸ்ட் செயலை தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மனிதாபமானம். அதாவது யூடபிள்யூ ஆபீஸுக்கு முன்னாடியே போய் எங்களை கைது பண்ணுன்றாங்க, போய் உட்கார்றாங்க, முன்னாடி உட்கார்றாங்க. ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு அரசு அலுவலர்களை வேலை செய்ய விடாம
தண்டனைக்குரிய சட்டம் குற்றம். அந்த குற்றத்தை செய்தும் இவர்கள் பரவாயில்ல விட்டாங்க பாத்தீங்களா, வயசானவங்கன்னு விட்டாங்க பாத்தீங்களா, அதனால இவனுக்கு எந்த ஆட்டம் ஆடுறாங்க. அவங்கள மாத்தணும், இடமாற்றம் செய்யணும். இந்த இடமாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும், யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறவங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் யார் இருக்கான்னு. நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐயோ நமக்கு லஞ்சம் வாங்க விடாம இந்த பொண்ணு இந்த அதிகாரி தடையா இருக்காங்களே அப்படின்னு ஒரு சில எண்ணலாம். அதற்கு இந்த நபர்களை பயன்படுத்தலாம். ஒன்று, இந்த ராமச்சந்திரன் கேஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நிறுவனத்துல எல்லாம் சம்பாதிச்சுட்டு நிறுவனத்துக்கு எதிராகவே கேஸ போட்டாங்கன்னா நிறுவனத்தார் சும்மா இருப்பாங்களா? யார் தான் நம்ம அந்த இடத்துல இருந்தா சும்மா இருப்போமா? யாரு இப்ப திருப்பியும் புகார் கொடுக்க டைம் கொடுக்கணும்னு கேக்குறது யாரு? கோர்ட்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அவங்க தான் தாமதப்படுத்த முயற்சிக்கிறாங்க. தோழர்களே, அவங்க தான் முயற்சிக்கிறாங்க. எத்தனை வாய்ப்பு கொடுத்தாங்க, எத்தனை மனு மேலா இதுவரைக்கும் எந்த நிறுவனத்துக்கு எதிராக இவ்வளவு வழக்கு, இவ்வளவு மனு மேலா போட்டிருக்காங்களா? ஐயா, வெறும் புகாரை மட்டுமே 1.25 வருஷம் வாங்கிட்டு இன்னும் வாய்ப்பு கேட்கறீங்களே, அப்ப நீங்க தான் தாமதப்படுத்த நினைக்கிறீங்க. இது தினகரன் அங்குசன் தினகரனுக்கு தெரியாதா? அது அவர் நிறுவனம் தாமதிக்க முயற்சி பண்ண சொல்றாரு. அவருக்கு மதிப்பீடு குழுனா என்னன்னு தெரியல போல இருக்குது, ஆய்வு குழுனா என்னன்னு தெரியல போல இருக்கு. நிறுவனம் கேட்கிற 2 குழுவும் சரி, 2 குழுவும் பேரலா இருந்தாதான் செயல்பட முடியும், தீர்வுக்கு வர முடியும். எங்களை பொறுத்தவரை நம்ம ஏன் நிறுவனத்தை நம்பிட்டு இருக்கோம்னா, இந்த கேஸ முடிக்கனாக்கா நிறுவனம் தாங்க முடியும். நான் அடிச்சு சொல்லுவேங்க. நான் எங்க கோர்ட்ல கூட்டாலும், சுப்ரீம் கோர்ட்ல கூட்டாலும் நான் சொல்லுவேன், நிறுவனம் தான் தீர்க்க முடியும். இது இடியாப்ப சிக்கல் மாதிரி. இந்த இடியாப்ப சிக்கலை இவர்கள் தான் அவிழ்க்க முடியும். இவர்களுக்கு தான் சொத்து எங்கெங்க இருக்குன்னு தெரியும், முதலீட்டாளர் யாரான்னு தெரியும், என்னென்ன எவ்வளவுன்னு இவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்க ஏலம் விட போனீங்கன்னா அதுக்கே மண்டையை பிச்சுக்கணும். நான் சொல்லுவேன், நான் எந்த மதிப்பீடு குழு எல்லாம் போங்க, எப்படின்னா இந்த மதிப்பீடு குழுவே பாருங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டங்க. அவங்க நிலத்தை கொஞ்சம் இடத்த வித்திருக்காங்க, நிலத்தை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேர்ட் பார்ட்டிக்கு போயிடும். ஏக்கர் ஜெயின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நானே 2 ஏக்கர் ஜெயில வாங்கியிருக்கேன், சில லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி லேண்ட் போயிடும். அதெல்லாம் விட்டுட்டு மீதி ஏலத்தை எடுக்கணும். அதெல்லாம் மதிப்பீடு பண்ணி ஏலம் விடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும். இந்த கேஸ் முடிஞ்சு ரொம்ப லேட் ஆகும், தாமதமாகும். அதனால நிறுவனத்தின் கையில கொடுத்துட்டு கோர்ட்டின் கண்ணுக்கு முன்னால, கோர்ட்டினுடைய கண் பார்வையில நிறுவனத்தாரே செட்டில் பண்ணாலும் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு தான் முடியும், அவனாலதான் முடியும். நீங்க இப்ப இந்த மதிப்பீடு பண்றாங்க, இந்த குறைச்சி மதிப்பீடு போட்டாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதிகமா மதிப்பீடு போட்டா நம்ம பேர் கெட்டு போவோம், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவங்க கம்மியா மதிப்பீடு போடுறான்னு வச்சுங்களேன். நியாயமா போடல, இந்த சந்தை மதிப்புக்கு ஈக்குவலா போடலன்னு வச்சுங்களேன், நிறுவனத்தார் சும்மா இருப்பாங்களா? இது மதிப்பீடு கம்மியா பண்ணிருக்காங்க, எனக்கு மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நியாயம் தானே, அவங்க கேட்கறது நியாயம் தானே. திருப்பி மறு ஆய்வு பண்ணணும், இப்படி தாமதம் ஆகிட்டே தான் இருக்கும். சந்தை மதிப்பு போட்டா பிரச்சனையே இல்லை. சந்தை மதிப்பீட்டை குறைத்து மதிப்பீடு செய்ய முதலீட்டாளர்களுக்கு ஆபத்து. மதிப்பீடு கமிட்டி நான் ரொம்ப கனிவோடு அன்போடு நான் வேண்டிக்கிறேன், தயவு செய்து நல்ல மதிப்பு, சரியான மதிப்பீடுகளை போடுங்க. குறைச்சு மதிப்பீட்டுறாங்க, முதலீட்டாளர்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்புறம் நீதியரசர் நல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு, முதலீட்டாளர்களே ஏலம் எடுக்கலாமா அப்படின்னா, ஏலமே வேண்டான்னு நாங்க சொல்றோம். சீனியர் சிட்டிசன், ஜூனியர் சிட்டிசன் ஏலமே வேண்டான்னு சொல்றோம். 5 இயர் செட்டில்மெண்ட்னா நிலமா கொடுங்க, நிலமா தான் கேட்கறாங்களா நிறைய பேர். நீங்க புகார்தாரர்கள் நிறைய பேர் இருக்கிறது தேனி சங்கத்தில் தான். தேனி சங்கத்துக்காரர் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் எங்களுக்கு நான் நிலமா வாங்கிக்கிறேன்றாங்க. பணமா வாங்கிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க, இப்போதைக்கு ஓரங்கட்டி வைங்க. நிலமா வேணுங்களும் நிலமா பிரிச்சு கொடுங்க. நிலம் தான் போதுமான அளவு இருக்கு இல்லையா? 5000 கோடி ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்றாங்க, கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் அங்குசன் தினகரன் தான் கொண்டாந்து காமிக்கணுமா? அது அவங்க எங்க கொடுக்கணும், எப்படி கொடுத்துக்குவாங்க. உண்மையிலே லியாபிலிட்டி அதிகமா இருக்கு, சொத்து கம்மியா இருக்குன்னா திருப்பி சொத்து அவங்க கொடுப்பாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை, இதுதான் நடக்கும். 5 இயர் செட்டில்மெண்ட் இது புதுசியா? இது ஒரு சரித்திர நிகழ்வு இந்த கம்பெனி பண்றது. அதை ஏன் குறை சொல்லிட்டு கிடக்குறீங்க? அது ஏன் குறை சொல்றீங்க? இதுவரைக்கும் எவனுமே பண்ணாத இவன் பண்றான், இவன் நல்லவன கெட்டவன, நான் அவனுக்கு முட்டு கொடுக்கல, வக்காலத்து வாங்கல. அதை நடத்த விடுங்களையா, நீதியரசர் செயல்பட விடுங்களையா. ஏன் திருப்பி நீங்களே முட்டுக்கட்டை போட்டு குறுக்க நிக்கிறீங்க? இடி இழுத்து விட்டுட்டீங்க, ஐடி இழுத்து விட்டுட்டீங்க. இப்போ எனக்கு இடி எனக்கு ஐடி எனக்கு இவ்வளவு பேலன்ஸ் தரணும், 50 கோடி சொல்றாங்க இல்லையா,
அதுக்கு நான் சொத்துக்கள் நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்னையா கிடைக்கும்? இது இந்த இழுத்து விட்ட அறிவாளிகளுக்கு தெரியாதா? நான் அவங்கள முட்டாள்னு சொல்ல மாட்டேன். அவங்க புத்திசாலிங்கெல்லாம் தெரிஞ்சுதான் இழுத்து கொண்டு விட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாது. பாமர முதலீட்டாளர்கள் ஒன்றும் கிடைக்க கூடாது. இப்போ அப்படி ஒரு நடந்துன்னு வச்சுங்களேன், ஒரு நிகழ்வு நடந்து வச்சுங்களேன், எனக்கு இன்கம் டாக்ஸ் இவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்காங்க, எனக்கு அதுக்கு போல அந்த நிலத்தெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுறேன், அட்டாச் பண்ணிட்டு போயிடுறேன்னா முதலீட்டாளருக்கு என்ன கிடைக்கும்? இது தெரிஞ்சுன்னு இழுத்து விட்டுருக்கானுங்க. இழுத்து விட்ட புண்ணியம் யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவனை சட்டையை பிடிச்சி கேளுங்க, நீங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி விட்டேன்னு கேளுங்க. இது சொன்னாக்கா ஒரு அங்குசம் ஒரு தினகரன் என்ன சொல்லுவாரு, இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, நிறுவனத்தை சட்டை பிடிக்க போல இவர் சட்டையை பிடிக்க சொல்றாரு. நான் யதார்த்தவாதி, இப்படிதான் பேசுவேன், நான் யதார்த்தமா தான் பேசுவேன். நான் பேசல உண்மை இருக்கும், கரெக்டா இருக்கும். நான் பிராக்டிகலா பேசுவேன். நாளைக்கு புகார் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு புகார் கொடுக்காங்க, செட்டில் பண்ணா நிறுவனத்தை சட்டையை போய் பிடிப்பேன், நான் போய் பிடிப்பேன், விட மாட்டேன், சாகுமுறை உண்ணாவிரதம் இருப்பேன். புகார் கொடுக்காம ஒரு குரூப் இருக்கான்னா அவனுக்கு நீ செட்டில்மெண்ட் பண்ண அவன் தான் பொறுப்பு. அவன் ஒருவேளை கை வச்சாதான் நான் கோர்ட்டுக்கோ இவோட பிடிக்க போவேன். அவனை சட்டையை பிடிச்சிருவேன், கழுத்தை பிடிச்சிருவேன், சங்க பிடிச்சிருவேன். முதல்ல எங்களுக்கு செட்டில் பண்ணு அப்படிமே. அங்க பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் கேட்பேன். நான் கோர்ட்டையோ ஈவோடபிள்யூ நான் மதிக்காம இருந்த கிடையாதுங்க. அப்படி ஆள் கிடையாதுங்க. சரித்திர நிகழ்வு இதுவரைக்கும் நடந்து என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகல அப்படிங்கறதுனால தான் நாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு போனோம். ஏன்னா புகாரை கொடுத்து விட்டு 15 வருஷம் 20 வருஷம் காத்து கிடந்து நம்ம உயிர் போய் நம்ம பேரம்பேத்தி போய் வாங்கக்கூடாது, நம்ம வாங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பொறுமையா இருந்தோம். நிறுவனத்திலே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம், நிறுவனம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையில இப்பவும் இருக்கிறோம். ரெண்டாவது நாங்க எல்லாம் சேர்ந்து புகார் கொடுத்துட்டாக்கா இன்னும் தாமதமாகும். புகார் கொடுத்தவங்க இப்ப கிடைக்காது. இப்ப நாங்க நம்ம இருக்கிற எங்க சங்கத்திலே 10,000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் நம்ம போய் நாங்க கொடுத்தோம் வச்சுங்களேன், புகாருக்கு போய் கொடுத்தோம் வச்சுங்களேன், நீதிமன்றத்தில் கேட்கலாம், ரைட்ஸ் இருக்கு. செட்டில்மெண்ட்டுக்கு முந்தின நாள் கூட போய் நிக்கலாம், புகார் கொடுக்க போகலாம். அப்படி போய் நின்னோம்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், யாருக்குமே ஒண்ணும் கிடைக்காது, இன்னும் டிலே இழுத்துட்டு தான் போகும். அதுக்காக தான் நாங்க வந்து புகார் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கட்டுங்கிற நல்ல எண்ணத்துல நாங்க விட்டு கொடுத்து நாங்க வந்து உட்காந்துருக்கோமே தவிர ஏமாந்து போய் கிடையாது. நிறுவனத்தை எந்த நேரத்தில் யாரு எங்க பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், நிறுவனத்தோட பேசிட்டு தான் இருக்கோம். அதனால புகார் கொடுக்காத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். எந்த ஊடகமோ அல்லது எந்த அந்த புகார் கொடுங்க புகார்கள் கூவிட்டு இருக்காங்களா, புகார்களுக்கு வாய்ப்பு கேட்கறாங்களா, அவங்களுக்கு அந்த கணவன்களுக்கு நான் சொல்லிக்கிறது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்க பொழப்ப பாருங்க, ஒழுங்கா செட்டில்மெண்ட் பண்ண விடுங்க, அவங்கள நீங்க குறுக்க நிக்காதீங்க. நிறுவனத்துக்கு குறை சொல்றதே இந்த ஊடகத்துக்கு பொழப்பா போச்சு அப்படின்னாக்கா இதுவரைக்கும் எத்தனை கம்பெனியா நீங்க இது ஹையர் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கா நீங்க சொல்லுங்களேன். கடைசியில நான் தினகரன் சொல்றாரு, இதுவரைக்கும் ஒரு சரித்திரங்களும் வரப்போகுது இது அப்படின்னு. அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணல, ஹையர் செட்டில்மெண்ட் பண்ணலன்னு தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் நீங்க வந்து இதெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? தயவு செய்து பொறுமையா இருங்க, செயல்பட விடுங்க, மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது நான் பகிரங்கமா நான் பேர் சொல்லியே சொல்றேன். நான் யாரையும் பகைக்கணும் என்ன பண்ணல. அவங்க மேலாம் கேஸ் எல்லாம் போடணும்னு நினைச்சது, எங்களெல்லாம் வந்து அவ்வளவு அவதூறு பரப்பின தோழதான் ஒரு தாவீது ராஜாவும் ஒரு தினகரனும். மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு செட்டில்மெண்ட் 1 லட்சம் போட்டு செட்டில்மெண்ட் பண்ணதை கொச்சப்படுத்தி அசிங்கமா போட்டாங்க. அசிங்கமா ஏதோ ஆவணப்படம் எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பேசினாங்க. நான் மாநகராட்சி வழக்கு போட வேண்டிய ஆளு, அதனால நான் தைரியமா பேர் சொல்லி பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. என் மேல வழக்கு தொடுத்துக்கிட்டோ அல்லது என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி கவலையே படல. மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கான்செப்ட் பிசினஸ் கான்செப்ட், அதை முறையா செய்யல, அது உண்மைதான். அட்மினிஸ்ட்ரேஷன் கோளாறு இருக்கிறது, ஒரு ப்ராப்பரா இவங்க செய்யல அப்படிங்கிறது உண்மை, அது எனக்கே தெரியும். அதனால திருப்பி இவனே குறைச்சில இருந்து பிரியுங்களா, இவனை செயலோட விடுங்க நான் கேட்கிறேன். இப்ப கூட நான் அந்த மாண்புமிகு நீதியரசருக்கு என்ன சொல்றேன்னா, விண்ணப்பம் வைக்கிறேன் என்னன்னா, மாண்புமிகு நீதியரசருக்கு, ஈஓடபிள்யூக்கு, காவல்துறைக்கு, நிதித்துறைக்கு, எல்லா துறைகளுக்கும் நான் வைக்கிற விண்ணப்பம் என்னன்னா, இவனையும் கூட வச்சுக்கிட்டு நீங்க செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா குயிக்கா பண்ணிடலாம். செட்டில்மெண்ட் அவனுக்கு எங்க சொத்து இருக்குன்னு தெரியும், கிளியரா எல்லாத்தையும் எப்படி என்னென்ன நிலம் இருக்கு, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இந்த இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்னாக்க ஒருத்தர் இவ்வளவு 10 லட்சம் முதலீடு பண்ணிங்கன்னா இவ்வளவு எவ்வளவு லேண்ட் கொடுக்கணும், எத்தனை பிளாட் கொடுக்கணும், ஒருத்தர் 20 லட்சம் முதலீடு பண்ணிங்கன்னா அவருக்கு எத்தனை பிளாட் கொடுக்கணும், எல்லாமே அவனுக்கு தெரியும், பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். அவன் ஏமாத்திர நீங்க கண்காணிச்சிட்டு இருங்க, கோர்ட் வரைக்கும் வந்தாச்சே, கண்காணிச்சிட்டு இருங்க. அப்படி ஒரு குழுவை போடுங்க, அந்த குழுல எங்களுக்கும் இடம் கொடுங்க. போர் அழிக்கட்டா கூட நாங்களும், எங்களுக்கும் ஞானம் இருக்கு.
ஆண்டவர் கொடுத்த ஞானம் இருக்கு, ரியல் எஸ்டேட் பத்தி எங்களுக்கு ஞானம் இருக்கு, நாங்களும் இருந்து கண்காணிக்கிறோம். எங்க சங்கத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சங்கத்து ஆளுங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுங்க, நல்லபடியா செட்டில்மெண்ட் சீக்கிரம் நடக்கும். இல்லைன்னா காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அடுத்து ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரு, ஏலத்துக்கு போச்சுன்னா நான் போய் ஸ்டே வாங்கி நிப்பேன். இதெல்லாம் இன்னும் காலதாமதம் தான் கொண்டு போனோம். அதனால தோழர்களே, நல்லபடியா செட்டில்மெண்ட் நடக்கணும்னா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நிறுவனத்துக்கு கையில கொடுத்துடணும். நீங்க பார்வையிடணும். உங்க கண் பார்வையில் அவங்களை செட்டில் பண்ண சொல்லுங்க, நல்லது நடக்கும். ஏன் வேற யார் கையில நீங்க கொடுக்குறீங்க, செட்டில்மெண்ட் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல ஊழல் நடக்கான்னு என்னங்க நிச்சயம்? எல்லாமே இப்ப ஊழல் எல்லாத்துலயும் மலிஞ்சு கிடக்குதே. அந்த இடத்துல ஊழல் நடக்கக்கூடியது என்ன நிச்சயம் இருக்கு? நீதியரசருடைய அந்த இறை தூதருடைய எண்ணம் நல்ல எண்ணம். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்ப மூத்த குடிமக்கள் சங்கத்துல வெறும் 39 பேர் தான் இப்ப பேலன்ஸ் இருக்குது. 1 லட்சம் நாங்க ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வரோம், செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரோம். 1 லட்சம் போட்டவங்க 39 பேர் தான் இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தல 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்க கம்மி, குறைவு. அதுக்கு மேல போட்டவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி நீதியரசர் எவ்வளவு கருணை உள்ள கொண்ட மனுஷன் பாருங்க. அவரு உண்மையில அவர் மனுஷன் கிடையாது, இறை தூதர் தாங்க. அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம். அவருடைய எண்ணம் ஈடேற நாமெல்லாம் நம்ம ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க, ஜெபம் பண்ணிக்கலாங்க, பிரேயர் பண்ணிக்கலாங்க. அந்த மனிதர் அந்த இறை தூதருடைய எண்ணம் நிறைவேறட்டும். அவருக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதுல குறுக்க போய் நிக்க வேண்டாம். எங்க வழக்கு பொறுத்து கொடுக்கறது பெரிய விஷயமாங்க. ஏங்க 10 லட்ச ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல போட்டிருக்கோம் நம்ம அப்படின்னாக்கா, சங்கத்து பணத்தை அதெல்லாம் எடுத்து நம்ம இந்த வழக்கு வழக்கு தொடுக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? நான் ஏன் தொடுக்காம உட்காந்துருக்கேன்? முதல்ல செட்டில்மெண்ட் ஆரம்பிக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குறுக்கடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வழக்க போட. அதுல இடைச்சொல்கள் 10 பேர் இடையிட்டு மனதாக சொறி நிக்க, இன்னும் தாமதமாயிட்டே போக, இன்னும் எம்மன்னெல்லாம் தாமதப்படுத்தணுமோ அப்படி நிறுவனம் தாமதப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதுல என்ன தினகரனுக்கு சந்தேகம் வண்டி இருக்குது? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க இன்னும் தாமதப்படுத்த அவங்களுக்கு நிலத்தினுடைய மதிப்பு ஏறதானங்க செய்யும். அதை அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க அதை போய் ஒரு குற்றமா சொல்லாதீங்க. இப்ப நம்மளாலே இடையே குறுக்கடிக்கிறானே, இடியை இழுத்து விட்டுருக்கானே, ஐடி இழுத்து விட்டுருக்கானே, தேவையில்லாம இழுத்து விட்டுருக்கானே, இதெல்லாம் இழுத்து விட்ட இன்னும் போறதுக்கு டைம் கேட்கறானே, அவன்லாம் யாரு? அவனால தானே காலதாமதம் ஆகுது. அது உங்க கண்ணுக்கு தெரியாதா? தினகரன் அவர்கள் முடிஞ்சா என்ன நேரில் ஒரு நாள் சந்திங்க, நான் உங்களுக்கு தெளிவா பேசுறேங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படி இந்த நிறுவனம் இப்படி 5 நாளைக்கு ஆளாச்சு, இல்ல நான் தெளிவா பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க மைக்க பிடிச்சி என்னெல்லாம் பேசுங்க. வீணா மக்களை நீங்க செய்தியை போடுறேன்னு சொன்னீங்க, செய்தியே போடுங்க, நான் வேணாம் சொல்லல. தீயாக்கிறீங்க. அந்த குரல் தீயை தீயாக்கிறீங்க, அதுதான் தப்பு. நன்றி தோழர்களே, நீங்க எல்லாம் பொறுமையா இருப்போம். நீதியரசனுடைய எண்ணம் நிறைவேற நம்ம ஆண்டவரை பிரார்த்திப்போமாக. அன்புள்ள நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் சீனியர் சிட்டிசன் செயலாளர் ராமகிருஷ்ணனின் காலை வணக்கம். நண்பர்களே, மேலே நமது தலைவர் சுந்தர் தியாகராஜன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறார். மிக சிறந்த ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை அனைவரும் முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ளவும். ஏனென்று சொன்னால், நமது நிறுவனத்தை பற்றி பலர் புரியாமல் இருக்கிறார்கள், பல பத்திரிகைகளும் புரியாமல் இருக்கின்றன. அவரவர் இஷ்டத்துக்கு நிறுவனத்தை பற்றியும் முதலீட்டாளர்களை பற்றியும் எழுதுகிறாங்க. அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது இந்த முதலீட்டாளர்களை பீதிக்குள்ளாக்கி அதன் மூலம் அவர்களுடைய பத்திரிகை விற்பனையையும் டிஆர்பி ரேட்டையும் அதிகப்படுத்துகிற நோக்கத்தில்தான் எழுதுகிறார்கள். முதலீட்டாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த முதலீடுகளை திருப்பி கொடுப்பதற்கு இந்த நிறுவனத்தார்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். கோர்ட்டும் அதை தான் இன்னைக்கு நீதியரசர் திரு பரத் சக்கரவர்த்தி அவர்கள் மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள், குறிப்பாக அங்குசம் பத்திரிகைங்கிறது அவர்கள் இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. அவர்களுடைய பத்திரிகை தர்மங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு இந்தியாவில்.
அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, கொச்சைப்படுத்தி எழுதுறாங்க பல. இதெல்லாம் இந்த முதலீட்டாளர்கள் மனம் வெதும்பி மீண்டும் இந்த நிறுவனத்தின் மீது கோபப்படுகின்ற போக்கை தான் இந்த பத்திரிகைகள் கடைபிடிக்கின்றன. தலைவர் அவர்கள் சொன்னது போல 5-way செட்டில்மெண்ட்டை நாங்கள் செய்கிறோம் என்று முதலாக சொன்ன நிறுவனம் தான் நமது நியோமேக்ஸ் நிறுவனம். எந்த நிறுவனமுமே 5-way செட்டில்மெண்ட்டுக்கு போகலை. ஏனென்று சொன்னால் 5-way செட்டில்மெண்ட் கேட்டுட்டு அதை செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். 5-way செட்டில்ங்கிறது அதுதான் சொல்லுது. கண்டிப்பாக 5-way செட்டில் கேட்டால் அதை முடித்து கொடுக்கணும். அப்போ இவங்க முடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் 5-way செட்டில்மெண்ட் முடித்து கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க அவங்கக்கிட்ட சொத்து மதிப்பு இல்லாமல் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை நமது முதலீட்டாளர்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதே நேரத்தில் பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் ஒரு 75% பொய்யான செய்திகளை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகின்ற பொழுது முதலீட்டாளர்கள் திசை திரும்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் நமது சங்கம் நமது முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. எப்பாடுபட்டாவது நமது சங்கம் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் பெற்றுக் கொடுப்போம். அதற்கான திட்டங்கள் எல்லாம் நம் கையில் உள்ளன. குறிப்பாக நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டாளர்கள், உதாரணமாக ஒரு 25,000 முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் என்று கோர்ட்டுக்கு கொடுத்திருந்தால், ஆனால் புகார் கொடுத்தவர்கள் 13,448. அப்போ மிச்சம் இருக்கிறவங்களாம் புகார் கொடுக்காதவங்க. இது நீதியரசருக்கு நன்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுதுதான் அனைத்து முதலீட்டாளர்களுக்குமான அந்த செட்டில்மெண்ட் வரும். அப்படி வருகின்ற பட்சத்தில் நாம் அந்த நேரத்தில் தலையிட்டு கோர்ட்டுக்கு போவோம், ரோட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் சங்கம் உங்களுக்கு அரணாக நின்று அந்த முதலீடுகளை வாங்கி கொடுப்போம் என்கிற உறுதிமொழியை செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகளை புறம் தள்ளுங்கள். அவர்கள் ஒருபோதும் உண்மையை சொல்லுவதில்லை. உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. நமது பொதுக்குழுவில் வாழை இலையில் சாப்பாடு போட்டதை கூட கொச்சைப்படுத்தி எழுதியிருந்தாங்க. டிவியில் காட்டினாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி பாருங்க, டிவியில் காட்டினாங்க வாழை இலையில் சாப்பாடு போட்டாங்கன்னு. இப்படிப்பட்ட பத்திரிகைகள் தான் இன்னைக்கு நமது இந்திய நாட்டில் இருக்கிறது. குறிப்பாக நமது நியோமேக்ஸ் நிறுவனத்தை பற்றி அவதூறு பரப்புவதிலேயே இந்த பத்திரிகைகள் அதிக கவனம் செலுத்துகின்றன. இதுதான் உண்மையான செய்தி. அதனால் நமது தலைவர் இன்று மிகச் சரியான ஒரு பதிவிட்டிருக்கிறார். ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நிறுவனம் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, அவங்களோட கான்செப்ட் என்ன, இது எல்லாருக்கும் பயன்பெறுமா எப்படிங்கிறத ஒரு 14 வருடம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 14 வருடம் இந்த நிறுவனம் மிகச் சரியான ஒரு வெற்றியான நிறுவனமாகத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் இடையில அவர் அதையும் சொல்லி இருக்கிறார். சில முகவர்கள் செய்த தவறின் காரணமாக சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அதையும் ஃபேஸ் பண்ணி எல்லா முதலீட்டாளர்களுக்கும் செட்டில் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதே நேரத்தில் இந்த பத்திரிகைகள் குறிப்பாக அங்குசம் பத்திரிகை இப்போ அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, இதை எழுதலாம்ல. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு முதலீட்டாளர்களுக்கு அவர்களுடைய செட்டில்மெண்ட்டை முடிச்சிருக்கிறாங்க. இதை நீதியரசருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை மிகைப்படுத்தி ஒரு நல்ல நிறுவனம் இப்போ செட்டில்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதலாம்ல. ஏன் இவங்க அந்த பீதியிலேயே வைக்கணுங்கிறதுக்காக அந்த நிறுவனத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பத்திரிகை அவங்களுக்கு விற்கணும். அப்போ தான் ஓஹோ இவங்க செலுத்துறதையா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு போகிறாங்க. இது தவறு. நாம் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதுங்கிறதையும் நம்ம சங்கத்துக்கு தெரியும், கோர்ட்டில் நடக்கின்ற விவகாரம் தெரியும்.
எல்லா பக்கமும் தெரிந்தால் மட்டுமே ஒரு பத்திரிகை வந்து சரியான திசையில் போக முடியும். ஆனால் இவங்க வந்து ஒன் சைடாகவே பார்த்துட்டு இருக்காங்க. நிறுவனத்தை பற்றி நிறுவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேரை இறங்கி அதில் வந்து இன்றைக்கி வந்து முழுமையாக ஈடுபடுத்தி அந்த அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட் செய்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரியாத காரணத்தினால் சில பத்திரிகைகள் தவறாகவே எழுதிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. சங்கம் வந்து உங்களுக்கு அரணாக நின்று இறுதி வரை போராடி நமது முதலீடுகளை முழுமையாக பெற்று தருவோம் என்று உறுதி கூறிக்கொண்டு மீண்டும் சொல்கிறேன், தலைவர் அவர்களுடைய பதிவை எல்லாரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. செயலாளர் ராமகிருஷ்ணன். நன்றி 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 தொடர்.